பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார்கள், மை ஃபாதர் செலக்டட் ஃபியூ பீப்புள். அந்த குறிப்பிட்ட நபர்களை தான் நீ பார்க்க முடியும். அரெஸ்ட் பண்ண எல்லாம் கஸ்டடியில் போயிடும், அப்புறம் விட முடியாது. யார் யாரை எந்த நேரத்தில் கூட்டி வைக்க வேண்டுமோ அதை நாம் செய்வோம், அப்பொழுது புரிந்து கொள்வாய் என்று சொன்னார். நமது தனராஜ் சுகுணா அவருடைய இல்ல திருமணத்திலே குருஜியை சந்தித்தோம். உடனே அங்கே பிளாஷ் நடந்தது. பகவான் வந்து உடனே தர்ஷன சிறுதிக்கு செல்ல வேண்டும், குருஜியிடம் இந்த செய்தியை சொல்கிறார். இங்கே பார்த்தால் திருவிழா கோலமாக இருக்கிறது. குரு பார்க்க கோடி பொண்ணு குரு கிடைக்குமா? ஆதாரை ஆட வைப்பார் என்று காண்பது போல கூட ஆதாரை கூட வைப்பார் சத்குருநாதர். குரு பரம்பரை என்று சொல்லுகின்ற போது, அல்லது ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி நினைக்கின்ற போது பார்க்கிறோம், டிவியில் பார்க்குறீங்க, அதே போல அவருடைய சரித்திரத்தை பார்க்கிறீங்க. யோகி ராம் சுரத்குமார் குருவா ஏற்றுக்கொண்டார், உணர்ந்து விட்டார். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்செய்ய விழ்ப்ப. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்செய்ய விழ்ப்ப. பின்னை வினையை பிடித்து பிசைவ. சென்னியில் வைத்த சிவன் அருளாலே, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. பகவான் யோகி ராம் சுரத்குமார் மனிதன் அல்ல, சாது அல்ல, ஞானி அல்ல, ஆண்டவனையும் ஆண்டிக் கொள்கிறார். அதை உணர்ந்தவர் நமது ஸ்ரீ ஸ்ரீ சிவசங்கர பாபாவும் அவர்களும் குருஜி அவர்கள். உணர்ந்த இடத்துக்குத்தானே வர முடியும். இது அப்படிப்பட்ட குருநாதனை பற்றி 11 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கூட தர்ஷன செய்தியும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி சொல்லுது, குபட்டை திரட்டையுடன் பனைவோலை விதிரியுடன். குபட்டை திரட்டையுடன் பனைவோலை விதிரியுடன் அண்ணாமலையில் இருப்பான் சிவனே ஐயா. கண்டு பணிந்தவர்க்கு கை நிறைய உண்டு, கைலாசம் அங்கே உண்டு. குருஜி உங்களுக்கெல்லாம் இந்த பெரிய அருள் அமுதத்தை சிறத்த அல்ல, அவரே வந்து அவர் பாவிச்சது, அவர் வைத்து அவ்வளவருக்கு பிளஸ் பண்ணது இங்க வந்திருக்குன்னா யாரையில புரியும். குருஜி உங்களுக்காக அந்த பெரிய பாக்கியத்தை தன்னை கோடி கொடுத்தார்கள். தேடி தேட ஒண்ணா போடி தேடி கண்டு ஆழ்வார்கள் நாயன்மார் கதறுகிறார்கள். அப்படிப்பட்ட குரு யோகி ராம் சுரத்குமார் வேறல்ல, ஸ்ரீ சாய்பாபா வேற. இது ஒன்றுதான். சத்துள்ள முத்துப்பா சகலவினை திருமுத்து கண்டவர் எடுத்திருப்போம் உங்கள் காரண தெய்வம் ஐயா. நான் சொல்ல 11 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐயா வைகுண்டர் எழுதியிருக்கிறார். அதுல ஏற்றத்தில் சொல்லப்பட்டது பலவர சோழிகள் எழுதியிருக்க. கண்டு பணிந்தவர்கள் உங்களெல்லாம் காண வச்சுட்டார். குருஜி இவ்வளவு ஏற்பாடு பண்ணுவார். நான் நினைச்சிட்டு அப்படியே கற்பனை பண்றேன். சரி, பகவான் எழுந்ததுனால ஏதோ பெரிய பார்த்தா பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி, 10ஆம் திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கிறது மாதிரி, அந்த கோலாகலமான கல்யாண திருவிழா மாதிரி. சுவாமி அவர்கள் சொன்னது போல உங்களுக்கெல்லாம் அந்த குருவை புரிய வைக்கின்றார், உணர வைக்கின்றார். உணர்ந்ததான புரிய முடியும். அப்படிப்பட்ட குருநாதரை பற்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கார். இப்ப நீங்க பிடிச்சிட்டு எப்படிப்பட்ட குருஜி கிடைக்க மாட்டார். எளிய வழியில உங்களுக்கு இறைவன்கிட்ட போய் சேர குருநாதனுடைய திருவடியை மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்கு இப்படி மகாத்மாக்கள் தன்னை வெளிப்படுத்தாங்க. சும்மா போட்டு சூட்டை போட்டுட்டு தன்னுடைய உள்ளத்துக்குள்ள எவ்வளவு ஆழமான ஆன்மீக கங்கை பிரவாகம் போல இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்துவதற்குத்தான் பகவான் அடியேனை இங்க வந்திருக்க வச்சிருக்கார். இது சாதாரணப்பட்டதல்ல.
1 2 3 சூக்கரோ என்று சொல்லுவார் சுவாமி ஞானானந்த பகவான் விஷயம் கொடுத்தார். கொடுத்துட்டு 1 2 3 சூக்கரோ உலகம் அதிரும் என்று சொல்லியிருக்கிறார். If you chant his beggar name once, Yogi Ram Surathkumar, it will vibrate the whole universe in that. அது உணர்ந்தவர் சுவாமி சிவசங்கர பாபா. பலரும் பேசலாம், பலரும் இதெல்லாம் பேசலாம், உணர்ந்தவர்கள் ஒரு சிலர் தான். அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு சத்துள்ள முத்து அப்பா, சகல விதிகளுக்கு கண்டவர் எடுத்து உறுதி உங்களை காண வச்சிருக்க. கண்டவர் எடுத்துக்கும் ஒரு காரண தெய்வம் ஐயா, அருணையே இருக்கும் முத்து, ஆண்டியாய் வந்த முத்து, பக்தி உள்ள முத்து அப்பா, பதியேற வைக்கும், உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அந்த திருமணத்துக்கு தான் வந்தேன் ஐயா, குடிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண வச்ச குருஜிப்பார் பாருங்க, ஆடாதாரே கூடாதாரே கூட வைப்பார். அதுல ஒரு பெரிய ரகசிய பரம ரகசியம் இருக்கு. சொல்லுகின்றார், அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் அத்தனையும் ஒன்றாக்கி ஒக்க லோகமெங்கும் ஒரு முனைக்குள்ள சாதமும் சிவனை அல்ல ஒரு குருஜியூரார். காட்டி தருகிறார், அந்த நேரம் வரும். அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள், சென்னையில் எத்தனையோ ஆணிவேர் சொல்லிக்கலாம், பீத்தலாம், ஒரு ஆணிவேரும் கிடையாது. அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் அத்தனையும் ஒன்றாக்கி ஒக்க லோகமும் அரசாள வருவோம் சிவனே சொல்லுகிறார். ஆண்டி பெற்ற பிள்ளைகள் அரசாள போகுதுங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் அரசாட்சி போகுது வரும். இப்ப என்ன, மலைகள் விடுவிருந்து கேட்கணும், மலைகள் உதிரும், நட்சத்திரங்கள் ஆராய் போல் தான் உதிரும், அப்போது எங்கள் சுருவத்தை காட்டுவோம். யாரையெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோமோ அவங்களெல்லாம் அருள் பிரவாகம் அவங்க மூலமாக கொடுப்போம். இது அந்த அகிலத்திற்கு சொல்லப்படுறது. ஒரு நெல் எடுத்துடைப்பேன் நாடு கேட்டுக்கொள்ளும், இரு நெல் எடுத்துடைப்பேன் நாடு தாங்காது, மலைகள் உதிரும், நட்சத்திரங்கள் ஆகாய் போல் தான் உதிரும், அப்போது என் சொருபத்தை என் மக்கள் மூலம் காட்டுவே சிவனே ஐயா, சிவனே ஐயா. அவர் எழுதுற ஏட்டில் சொல்லியிருக்கார், அதான் நடக்க போகுது. அதனுடைய சங்கமம் தான் இங்கே ஆரம்பம். புரிந்து கொண்டு அதனுடைய விதை போடுறதுதான் இங்க விதை போடாது. இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. பார்க்கலாம், ஏதாவது அவர் போறாருன்னு அதுல ஏமாந்து விடாது. இதுதான் சரித்திரமே இருக்கிறது. சொல்லும் போது அவர் என்ன சொல்லியதுதான் நடந்துட்டு இருக்கு. காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ, காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. காளி வெள்ளம் வரும். காளி எப்படிப்பா உக்கிரமா இருப்பா, அதே போல கடல் அலைகள் வந்து உங்களை ஆக்கிரமிக்கும். நடந்ததா? காளி வெள்ளம் வருகுதப்பா, ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ. ஒரு வெள்ளோட்டம் மாதிரி விட்டுருக்காங்க. இதுதான் அதிர்ச்சி வைத்தியங்கள்லாம் இருக்கு. இவரை பிடிச்சிக்கிட்டேன்னா இங்க காப்பாற்றப்படும். மூலமாக உங்களுக்கு செல்வி பட்டணங்களை காப்பாற்றப்படும். ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே அழகிவு, ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே அழகிவு, அப்படியே பாக்குறோம். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்ற. அப்ப நான் ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டுவேன், அந்த இடத்தை பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் போலியா போய் பொய் செல்வங்களை முகத்தை திரையை கிழிச்சுவேங்கிற போலி வேடம் அப்படிதான் சொல்லும்போது, அப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா இவங்க என்ன பண்ண போறாங்க. பொத்திய கையை தன்னை சற்றே திறந்து விட்டார், பொத்திய கையை
பத்தி தான் இருப்பாங்க. திறந்துட்டாலும் அழிஞ்சுக்கும். சிந்தி கிடக்கும் மயில் பங்கை முடிந்து விட்டார் இவை அழிந்திடுவே இவனே ஐயாரா. சிந்தி கிடக்கும் மயில் பங்கை முடிந்து விட்டார் இவை அழிந்திடுவே இவனே ஐயாரா. கூட பேசப்பட ரொம்ப மௌனமா இருப்பார். மௌனமா இருக்காருன்னா அது காரணம் காய்கிட்டு இருக்கும். ஊமை போல்